அப்படின்னாக்கா எதிரிகள் தொல்லை இல்லாமல் அவங்க கிட்டேருந்து நம்மளை காத்தருள்வார் வராகி அம்மன். எப்படின்னா ராஜராஜ சோழனே வராகி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு தான் அன்றைய தினத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு ராஜாவே அந்த வராகி அம்மனை தன்னுடைய தெய்வமாக நினச்சி அவங்க தான் முதல் தெய்வமாக வழிபாடு பண்ணிட்டு அவருடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவருக்கு எல்லா நேரத்துலையுமே பக்க துணையாக இருந்து காத்தவங்க இந்த வராகி அம்மன். அதனால் இப்போ நிறைய பேர் வராகி அம்மனை வழிபாடு பண்ணுறோம். இது கடன் தொல்லை நீங்கணும், திருமண தடை நீங்கணும், நோய்வாய் பட்டிருந்தாங்கன்னா நோய் நொடி இல்லாமல் நல்ல தீர்க்காயெல்லாம் இருக்கணும், குழந்தை பிறக்கிறதுக்கு, நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கு, தொழில் முன்னேற்றம், எதிரிகள் தொல்லை நீங்கணும், பில்லி ஏவல் சூனியம் இந்த மாதிரி ஏதாவது செய்வினைகள்லாம் இருந்தது அப்படின்னாக்கா அதுலேருந்து விடுபட்டு நம்மளை காத்துறணும்